எல்லா பொருளையும் எரிச்சா எல்லாமே கார்பனா மாறிடுது. அப்போ நம்ம மாத்தணும் அப்படின்னா கார்பன் இல்லாத ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடணும். அது எப்படி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சாமி. பூநீர்லயே கார்பன் இருக்கு. பூநீர் எடுத்துட்டான். ஆமா, பூநீருங்கிறது வந்து அந்த அண்டக்கல்ல வெளியில ஜிப்சத்தை வேணும் போட்டுட்டு மிச்சம்தான் அது. புரியுதா? சரி சரி. ஜிப்சம் தான் கீழே அண்டக்கல்ல போயிடும். இதுவே சுத்தமான பொருள் தான் பார்க்க போனா இந்த பூநீர். ஆமா, பூநீரே சுத்தமான பொருள் தானே. இதை எடுத்து ஆனா அது மண்ணு. சரி, அந்த பூநீர்ல இருந்து உப்பு எடுத்துக்கிறோம். ஆமா, இப்ப இது இன்னும் சுத்தமான பொருள். கண்டிப்பா. இது ஆக்சுவலா பூநீர், அது பூநீர் மண்ணு. மண்ணு. ஓகே ஓகே. கிடைச்சிருச்சு. அந்த ஜிப்சம் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஜிப்சம், கறி, பூநீர், உப்பு 3 இருந்தது. இதுல ஜிப்சம் கீழே போயிடுச்சு. இப்ப எண்ணெயும் உப்பும் கிடைச்சிருக்கு நமக்கு. பூநீருக்குள்ள எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய்க்குள்ள கார்பன் இருக்கு. எண்ணெய் எரிச்ச புகை வருது இல்ல, கார்பன் இருக்கு எல்லா எண்ணெய்க்குள்ள. இதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? உப்பையும் எண்ணெயும் எப்படி பிரிக்கிறது? பூநீர் உப்பு எடுத்துட்டோம். ஓகே சாமி. இந்த உப்பு என்ன பண்றோம், மறுபடியும் சுண்ணாம்பு சேர்க்கணும். 4க்கு 1 சுண்ணாம்பு சேர்க்கணும். சரி, சேர்த்து கரைச்சி மறுபடியும் காய்ச்சி எடுத்தோம்னா இந்த எண்ணெய் வந்து சுண்ணாம்புல வேக வைக்கப்பட்டு ஆவியா போயிடும். கரியா போடுறது பதிலா ஆவியாயிடும். நுரைய வெளியே வந்துடும். அந்த நுரையில நீக்கிறதுனால கிளீன் ஆயிடும். இப்படியே நிறைய தடவை பண்ணும்போது இந்த பூனியில் இருக்கிற எண்ணெய் புகைய வெளியில போயிடுது. அது புகையில்ல, என்ன நுரையா நுரையா போயிடுது. அது நுரைய ஆகும்போது அதுல இருக்கிற சத்தெல்லாம் இந்த உப்புக்கு வந்துடும், வேஸ்ட் ஆகாது. இப்படி அதுல இருக்கிற கார்பன் வந்து காலியாயிடும் மொத்தத்துல. உப்பு கிடைச்சிடும் நமக்கு. இதுதான் சுத்தியான பூநீர். பூநீர் சுத்தி தசவீச்சு செய்யறது. இதே மாதிரி 10 தடவை பண்ணணும். இப்படி 10 தடவை பண்ணோம்னா அந்த பூனியில் இருக்கிற எண்ணெய் பெரும்பாலும் போயிடும். இப்ப இத கொடுத்தோம்னா உடம்புக்குள்ள எல்லா அணுக்களையும் சரலும் பாயிடும். எல்லா இடத்துக்கும் போகும், மூளை வரைக்கும் போகும். எல்லா மருந்துகளோட இது ரொம்ப வேகமா போகும். ஏன்னா அதுக்குள்ள அந்த கறி கிடையாது, முதல்ல ஜிப்சம் கிடையாது. திப்பிலியை கொடுக்கும்போது உண்டாகிற ஜிப்சம் அதுல கிடையாது. என்ன வெளில போயிடுச்சு முதல்ல அண்டக்கெல்லாம். அதுபோக நம்ம மண்ணை நீக்கிட்டோம். அப்புறம் அத 10 திவசம் பண்ணி இருக்கிற கறி எண்ணெய் கார்பன் எண்ணெயும் நீக்கிருக்கோம். கண்ணுக்கு புலப்படாத கறியும் நீக்கிட்டோம். அப்ப உள்ள போச்சுன்னா எங்கேயும் டஸ்ட சேர்க்காது. ஈஸியா போயிடும். ரொம்ப சீக்கிரம் போயிடும். இப்படி பூநீர் 10 தீட்சை பண்ணிட்டோம். சரி, இது கண்ணுக்கு தெரியும்ல எத்தனை கிராம். ஒரு உருண்டை ஆக்கிக்குவோம். உப்பு தானே, ஒரு உருண்டையை எடுத்து வச்சுப்போம். நல்லா சீடை பண்ணி சரி ஒரு புடம் போடுவோம். ஹெவியான புடம் 1000 வரட்டி வச்சு போடுவோம். என்ன கிடைக்கும்? பஸ்பம் என்ன கிடைக்கும்? பஸ்பமா கடைசி நிலை. ஓகே சாமி, புரியல இந்த இடம். கடைசி நிலை சொன்ன சாமி. ஆமா, பூநீர் சுண்ணம் கிடைக்கும். சுண்ணம்னா கால்சியம் தானே. ஆமா, கால்சியம். ஓகே, மறுபடியும் உருவத்துக்கு வந்துருச்சு இல்ல. ஆமா, கால்சியம்னு உருவம் இல்ல, மலம் இல்ல. சரி சரி. எப்படி ஜீவனையும் ஜட பொருளையும் பிரிப்பீங்க? எதையும் சேர்க்கலங்க, எதையுமே அங்க சேர்க்கல. உப்பு எடுத்தோம், அதை உருண்டை பண்ணா அந்த உப்பு வந்து கார்பன் எல்லாம் நீக்கப்பட்ட பரிசுத்தமான உப்பு. இத புடம் போட்டோம், புடம்தான் போட்டோம். எதையுமே உள்ள சேர்க்கல, நெருப்பு தான் சேர்த்தோம். அதுக்குள்ள கரியா போட்டோம் இல்ல சாமி. உங்களுக்கு புடம் போடுறதுலாம் குழப்பமா இருக்கு அப்படின்னா வந்து கேஸ்ல எல்லாம் கறி வராது இல்ல. கேஸ்ல வராது. ஆமா ஆமா, கேஸ்லயே வச்சு புடம் போட்டோம்னாலும் இதே மாதிரி தான் முடியாது. அதான் அந்த கையில வைக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குல்ல. ஆமா சாமி, கையிலே வச்சு அதை நெருப்பு காட்டிக்கலாம். துருத்தி எல்லாம் வச்சு பண்றாங்கல்ல அந்த மாதிரி. அந்த நெருப்பு மட்டும் கொடுக்கலாம், கறி உள்ள கொடுக்க வேண்டியது இல்ல. புகையே உள்ள போகாது. வரட்டி வச்சு போட்டா கூட புகை போகுதுன்னு சந்தேகப்படலாம். சரி, இதுல போட்டீங்கன்னாலும் கடைசியில உப்பு சுண்ணம் தான் கிடைக்கும். நெருப்பு கம்மியாச்சுன்னா உப்பு கறி கிடைக்கும், பூநீர் கறி கிடைக்கும். அதாவது பூநீர் சாம்பல். சாம்பல். ஓகே ஓகே. சாம்பல் நிறத்தில் இருக்கும் அந்த பஸ்பம். உருவம் வந்துருச்சுல்ல.
ஆமா சாமி. அப்ப அந்த உருவம் 60 ரூபா எப்படி எனக்கு இந்த இடம் அதான் ஏற்கனவே. ஆமா, இப்ப என்ன பண்ணா ஒரு இலைய எடுத்தோம், அந்த இலைய வந்து இலைன்னா நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்க. சரி. ஒரு செடியை எடுத்தோம், அந்த செடியை வந்து சுத்தமா வந்து எரிச்ச சாம்பல் ஆக்கிட்டோம். சரி. கர்ப்பம்ல டைரக்டாவே போட்டோம். சரி. நம்ம உடம்பு டைரக்டாவே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோம். சரி. எரிச்சு சாம்பல் ஆக்குனால இப்ப மண்ணுல கரைச்சிருக்கிறோம். வேஸ்ட்ங்கிறது வந்து ஜிப்சமா கீழே போயிடுச்சு. ஆமா. ஓகே. சுத்தமான உப்பு மட்டும் பூநீரும் நமக்கு கிடைச்சது. அதையும் கரியெல்லாம் நீக்கிட்டோம் நம்ம உடம்புல இருந்து. கடைசியில பார்த்தா கடைசியில என்ன கிடைக்குது, மறுபடியும் சுண்ணாம்பு தான் மிச்சம். சுண்ணாம்பு தான். நம்ம பருப்பொருள் எப்படி ஒளியாகும் உடம்பு? இந்த பருப்பொருள் எல்லாம் அப்படியே விரிச்சா ஒளியாயிரும் உடம்பு. இந்த பூநீர்ல இருந்து எப்படி ஒளியா உடம்ப மாத்த, முதல்ல உடம்ப பூநீரா மாத்த முடியுமா? அதுவே கடினமாச்சு, அது பண்ண முடியாது. இந்த சுண்ணாம்பு ஒண்ணும் உள்ள போட்டுட்டே இருந்தோம்னா பூநீருக்குள்ள அந்த தசவீச்சை பண்றோம்ல சுண்ணத்துல, நாளுக்கு ஒண்ணு சுண்ணாம்பு சேர்த்து கொதிக்க சேர்க்கும்போது இந்த எண்ணெய் காலி ஆயிட்டே இருக்கு. இப்படி பண்ணோம்னா ஒரு பளிங்கு நிறத்துல நமக்கு உப்பு கிடைக்குது. மஞ்சள் நிறத்துல இந்த உப்பு, பழுப்பு நிறத்துல இந்த உப்பு சுத்தமா வெள்ளை பளிங்கு நிறத்துல கிடைக்கும். இப்படி உடம்ப பளிங்கா மாத்திக்கலாம். அப்போ அது ஒளி தேகம் ஆயிடுமா? ஒளி நல்லா நிறைஞ்சிருக்கிற தேகமா மாறும், ஒளி உடம்பா மாறாது. இப்படி உடம்பு ஒளி உடம்பா மாத்துவீங்க. ஒளி உடம்பு இறைவனா மாத்தினாதான் உண்டு, நம்மளா முடியாது. யார் இந்த பஞ்சபூதத்தை மாத்தினாங்களோ, யார் அதை படைச்சாங்களோ அவர் தான் மாத்த முடியும். நாம எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் மாத்த முடியாது. இந்த நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும், தச தீட்சை பண்ணி உப்ப சுத்தி பண்ணல புனிற இந்த மாதிரி கர்ப்ப சாதனையில அகரோகரன் தச தீட்சை பண்ணி உடம்புல எண்ணெயை நீக்கிக்கலாம். பளிங்கு தேகம் கிடைக்கும். பளிங்கு தேகம்னா வெளியில பாக்குறதுக்கு பளிங்கா இருக்காது, கொண்டை கோயில்ல வைக்கிற மாதிரி இருக்காது, உள்ள எல்லாம் மாறும். இவ்வளவு தூரம் போக முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மீறி என்ன பண்ணுவீங்க? நெருப்பு உட்காந்துக்கிறீங்களா? உட்கார்ந்தாலும் கடைசியில உடம்பு சுண்ணமாதான் மாறி இங்கதான் கிடக்கும். ஜீவனையும் ஜடத்தையும் பிரிக்க முடியாது. ஜீவனுக்குள்ள எப்பவுமே ஜடம் இருக்கும். ஜடம்னா உப்பு, ஜடம்னா சுண்ணாம்பு. ஜீவன்னா உப்பு. நாம ஜீவனை பிரிச்சு எடுத்தோம், ஜிப்சத்தை கீழே போட்டுட்டோம். பூநீர் ஜீவனை மட்டும் பிரிச்சு எடுத்தோம். கடைசியில முடிவு என்ன கிடைச்சு? ஜடமா கிடைச்சு. ஜீவனுக்குள்ள ஜடம் இருக்கும், ஜடத்துக்குள்ள ஜீவனம் இருக்கும், பிரிச்சே இருக்க முடியாது. இது அதனாலதான் மாயாவ பஞ்சபூதத்தை நம்மளால பிரிக்கவே முடியாது. இறைவன் எவன் படைச்சான்னு அவன் தான் பிரிக்க முடியும். இதுதான் சொரூபம். இது சொரூபம். இது வந்து சொரூபத்தை சித்தி பண்ணிக்கிறது. சொரூப முக்தி இல்ல, சொரூப சித்தி. சொரூப சித்தி தான். சொரூப சித்தி வேற, இது சொரூப சித்தி. இப்படி வச்சுக்கிட்டா உடம்பு மலத்துல இருந்து தள்ளி நிக்கும், குறைஞ்சிருக்கும். ஒரு மலம் தான் மாயா அப்படிங்கறதே மலம் தானே. கண்டிப்பா. அதனால இதுல ரொம்ப போகாம ஆணவ மலத்தை ஒழிக்க பாக்கணும். என்ன ஒண்ணும் நம்ம இதை ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளுடைய கையில இல்ல. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, அனாதின்ட்டாங்க மாயாத. எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் கடைசியில ஜிப்சம் நிக்கும். இப்ப இந்த ஜிப்சம் என்ன பண்ணுச்சு, இப்ப சுருங்கி வந்த போது இதேதான் குளுமையா வாயு சேருது இந்த சுண்ணாம்போட. பழசுல இருந்து அந்த ஜிப்சத்தை கீழே விட்டுட்டு பூநீர் எடுத்துக்கிட்டோம். அண்டக்கல்ல விட்டுட்டு பூநீர் எடுத்துட்டோம். பூநீரை சுத்தம் பண்ணி ஃபைனஸ்டான வெள்ளையா ஒரு பளிங்கு கல்லா மாத்திட்டோம். இது கடைசியில பூநீர் சுண்ணம் கிடைச்சிருச்சு. சரி, கடைசியில சுண்ணாம்பு மாறி இருக்கு. அண்டக்கல்ல தான் கிடைக்கும். ரெண்டு வேற இல்ல. இந்த இடம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும்.